ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு வெங்காயம் பூண்டு எதுவும் தேவை கிடையாது. இதுக்கு காலிஃப்ளவர் பாத்னு பேர். இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு தண்ணியில் போட்டு. ஒரு 4 பேக்கெட் பட்டாணி, அதுவும் இந்த பேக்கெட் பட்டாணி தான் வாங்கினேன். அதையும் 2 தடவை தண்ணியை வடித்து அலம்பி வேக வச்சு தண்ணியை க்ரீன் கலர் இல்லாமல் போட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாயில் நான் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காயட்டும். அதுக்கு வறுக்கிறதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், ஒரு 2-3 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 1 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படியே போட்டு நம்ம இதில் வறுக்கணும். பருப்பில் நல்லா சவந்து வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்க்குறேன். இதையும் போட்டு சூடு வர அளவுக்கு பரட்டுமா ஒரு பரட்டினா போதும். ரொம்ப பரட்டணும், சகப்பாக வர வரைக்கும் பரட்டணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக பொடி பண்ணிக்கணும். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, ட்ரையாக பொடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் சமைக்கிற எண்ணெய் விடுறதா இருந்தால் கூட விடலாம். பட் காலிஃப்ளவர் பாத்துக்கு நெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பட்டாணி போட்டுக்கிறோம். அடுத்தது நறுக்கி வச்ச காலிஃப்ளவர், காய்க்கு நறுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டணும். போட்டு இது ஒரு பரட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பரட்டியாச்சு. இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வரமிளகா காரப்பொடி எடுத்துருக்கேன். ஏன்னா அதில் மிளகாய் வச்சு வேறு அரைச்சிருக்கோம். அதனால காரம் பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் இது இதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலரி விட்டு ஒரு கை தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கணும். காலிஃப்ளவர் பட்டாணிலாம் வேக வைக்கணும். இப்போ தண்ணி தெளித்து வச்சு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த கிரேவிக்கும் சாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதுக்கும் கிரேவிக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 போட்டு மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு. நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 1 போட்டுக்கலாம். இதை நல்லா போட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இல்லையா பொடி, அதை போட்டணும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா கலரே ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வைக்கணும். அந்த உப்பு காரம்லாம் அந்த உருளைக்கிழங்குலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா அடுப்பில் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, அடியில் வச்சுருங்க. வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். இதில் ஆறுன சாதம் நான் ஆற வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க. இதுக்கு காலைல எந்த வெங்காயம் உரிக்கணும், பூண்டு உரிக்கணும் அப்படின்ற டென்ஷனில் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். ஹேமலதா ஸ்ரீகாந்த் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.